திமுகவை இப்படிப்பட்ட கொம்பனாக இருந்தாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. Powerful people make powerful. இன்றைய நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் பத்திரிகையாளர் திரு சவுக்கு சங்கர் வந்துள்ளார். அவரை அன்புடன் வரவேற்போம். வணக்கம். வணக்கம் சார். என்னப்பா பாத்து நிக்கிற? நான் தான் நேத்துக்கு வரேன் தெரியுமில. சவுக்கு சங்கர், அது என்ன சவுக்கு சங்கர்? எதுக்கு சவுக்குனா என்ன, எதுக்கு பயன்படுத்துவாங்க? ஐயோ நம்ம மைண்ட் எங்க போகுது? தாய்மார்களே, தந்தைமார்களே, நான் இதுக்கு முன்னாடி சவுக்கு தோப்பில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதனால அங்கே வேலை செய்கிறத பார்த்துட்டு இவர் சவுக்கு தோப்பில் வேலை செஞ்சவர் அப்படின்றதுனால சவுக்கு சங்கன்னு அதுலேருந்து கூப்பிட ஆரம்பிச்சு. பேச்செல்லாம் கேட்க வேண்டியது இருக்கு. இனிமேலும் பக்கமே வர மாட்டேன் சாமி. தாண்டா கிராமம் நடந்த உண்மை சொன்னா நம்பவே மாட்டாங்க. போய் சவுக்கு சங்கர் என்னன்னு கேட்டதுக்கு ஒரு கதை விடுறீங்கன்னா, இந்த மாதிரி எத்தனை கதை நீங்க விட்டுருப்பீங்க? என்ன சகோ இப்படி கேட்ட? எங்க அம்மா மேல சத்தியமா என்னது? சவுக்கு சங்கர்னு சொல்றீங்க, சவுக்கு எதற்கு பயன்படுத்துவாங்கன்னு கேட்கறேன். சவுக்கு அடிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. ஆனா உண்மையிலேயே நீ நல்லவன்டா. ஒரு அடி கூட வாங்காம ஒத்துட்ட பாரு. அதாவது அடிப்படையாத மாடு அல்ல குதிரை எதுவா இருந்தாலும் தனக்கு ஒத்துழைப்பு தரவில்லைன்னா அதை அடிச்சு அதை துன்புறுத்தி தன்னுடைய வேலையை முடிப்பதற்காக செய்யக்கூடிய விஷயங்கள் தான் சவுக்கு. மரியாதை போவோம். என்ன யார் நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏண்டா ஏண்டா விளையாடுறீங்க? கட்டி சீரழிஞ்சு போவீங்க. அண்ணே அவசரப்படாதீங்க, நீங்க பெரியவங்க. உங்களுக்கு எனக்கு பிரச்சனை இருந்தா சொல்லுங்க, உங்க கால்ல விழா வந்துடுறேன். எனக்கு அந்த இடத்துக்கு போய் சேரணும், அவ்வளவுதான். அதனால இதை அடிச்சு விரட்டி அந்த இடத்துக்கு கூட்டு போறதுல ஒன்றும் தவறு இல்லையே. உங்க சௌகரியத்துக்கு சவுக்கை தூக்குறீங்க, இருக்கட்டுமே. சமாளிச்சுட்டாராமா. கள்ளக்குறிச்சியுடைய விஷயத்துல சவுக்கு சங்கர் பேசிய விஷயங்கள் எல்லாமே ஒரு தரப்புக்கு ஆதரவா செயல்பட்டு கொண்டிருக்கு. ஏன் ஒரு 50 பஸ்ஸை கொளுத்துற அளவுக்கான வன்முறை தமிழகத்தில் நிகழவில்லை அப்படின்றது நான் பார்க்கறேன். முதல்ல நீ யாரு? ஒரு மாணவி தற்கொலை பண்றா. இந்த மாதிரி பல பள்ளிக்கூடத்துல பல கல்லூரிகள் நடக்குது. எல்லாத்துக்கும் சிஎம் போன் பண்ணோம், எல்லாத்துக்கும் அமைச்சர் அனுப்பணும், எல்லாரையும் விசாரிக்கணும் இல்ல. நீ நல்லா இருப்படா ராசா. ஆனா இன்னைக்கு இவனை கொன்னுட்டேன், இவனை கொளுத்திட்டேன். இன்னைக்கு 13 சம்பவம் நடக்குது. 14, 15 இந்த 2 நாட்களும் சின்ன சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் நம்ம சமூகத்து மாணவி இறந்து போயிட்டா, இவளுக்கு நியாயம் வேணும்னு போஸ்டர்கள் ஒட்டப்படுகின்றன. இந்த மாதிரி வேதிகளை இப்ப நிறைய மருந்து வந்துருச்சு, நிச்சயம் குணப்படுத்திடலாம். நான் சொல்றேன், இந்த கதையெல்லாம் நீங்க உருவாக்காதீங்க. அமைச்சர் போயிருக்கணும், காவல்துறை போயிருக்கணும், போன் பண்ணிருக்கணும், உளவுத்துறை பார்த்துக்கணும். நீங்க கதையை உருவாக்குறீங்க. நான் யார் தெரியுமா? யாரு? கதாசிரியரியா? கதாசிரியரா? கீழ்த்தரமான செயல்பாடுகள் தான் இந்த வன்முறைக்கு காரணம். ஒரு நிமிஷம் எடுத்துக்கங்க. அழுத்தம் திருத்தமாக இருங்க முக்தார். மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. கீழ்த்தரமான நடவடிக்கை என்னன்னு சொல்லுங்க நீங்க. அந்த பெற்றோர்கள் போய் கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க? அந்த மாணவியோட அறையை காமிக்குங்கன்றாங்க. ஒண்ணு அது காமிக்கல. அந்த மாணவியோட கூட படித்த மாணவியோட சந்திக்கணும்ன்றாங்க. அதுக்கு அனுமதி தரல. அந்த ஒண்ணுக்கு போயிட்டு வரேன். ஒண்ணுக்கா இரு போலாம். சிசிடிவி கேமரா காட்சி கேட்கறாங்க. அதுக்கு அனுமதி தரல. அந்த பெண்ணோட பெற்றோர் என்ன சிபிசிஐடி ஐஜியா? அது சீன் ஆஃப் கிரைம். ரூமை பிரிசர்வ் பண்ணணும், பொண்ணோட பேக்கை பிரிசர்வ் பண்ணணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. சட்டப்படி நடக்க வேண்டிய விஷயங்கள் நடக்கட்டும். என் இடத்துல ஒரு குழந்தை இறந்திருக்கு, உடனே அந்த பெத்தவங்களை கூப்பிட்டு நம்பிக்கை தர மாதிரி, இதை பாருமா இப்படி நடந்திருக்கு, எங்களுக்கே மனசு வருத்தமா இருக்கு, கண்ணீரை சிந்திருந்தாங்கன்னா அந்த பெற்றோர்கள் பார்த்து கலங்கிருப்பாங்க, என்னடா இவங்களும் வருத்தப்படுறாங்களேன்னு. அப்படி எந்த சீனும் நடக்கல. சவுக்கு சங்கர் பள்ளி நிர்வாகத்தை பத்தி ஏன் பேச மாட்டேன்றீங்க? பள்ளிக்கூடம் படிக்கல, கல்லூரிய மிதிக்கல, ஏன்னா அது பிஜேபியோட தொடர்பு இருக்கு. சவுக்கு சங்கர் திசை மாறிட்டாரு, சவுக்கு சங்கர் தடம் மாறிட்டாரு, சவுக்கு சங்கர் பிஜேபிக்கு ஆதரவா செயல்படுறாரு. பெரிய ஜென்டில்மேன் மாதிரி பேசினா உள்ள இருந்து இவ்வளவு பொருள் வருது. சவுக்கு சங்கர் அந்த பள்ளி நிர்வாகத்தை காப்பாற்ற வேண்டியதற்காக என்னென்ன விஷயங்கள் பேச வேண்டுமோ, என்னென்ன ஆயுதங்கள் தூக்க வேண்டுமோ, இது போன்ற வதந்திகள் பரப்ப வேண்டுமோ எல்லாமே செஞ்சிருக்கிறார். எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி, இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏங்க ஒரு பள்ளி நிர்வாகத்தோட 15 கோடி பில்டிங்கை ஒரு கூட்டமே சேர்ந்து போய் எரிச்சிருக்கு. அவன் பக்கம் இருக்கிற நியாயம் என்னன்னு கேட்கவே மாட்டீங்களா யாரும்? இந்த பரஜா இரு, உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ. அனாவசியமா பேசி வியாபாரத்தை கெடுக்காத. சொல்றீங்க, எதுவுமே மறுக்கல. சொல்ல மாட்டேன்றீங்க. பிஜேபி 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஆர்எஸ்எஸ் ஷாக்கா அங்க ட்ரைனிங் நடக்குதுன்றது எல்லா இடத்துலயும் பதிவு பண்ணி சும்மா மேலோட்டமா சொன்னீங்க எல்லாரும். என்னடா அசிங்கத்துக்கு மேல அசிங்கமா இருக்கு. சட்டத்தையும் தன்னுடைய பணபலத்தால வளைச்சிருக்காங்க இந்த கல்லூரி நிர்வாகம்.
திமுக அரசின் கீழ் செயல்படும் காவல்துறை பிஜேபி ஆளுங்கன்னா தொடாதுன்றது தான் முக்தார் சொல்ல வர்றாரா? ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். கடந்த சம்பவங்கள் அப்படிதான் இருக்கு. எந்த சம்பவம் சொல்லுங்க? கோவையில வந்துட்டு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க சொல்றாங்க காந்தியை சுட்டது கோட்சேன்றாங்க. அப்ப காவல்துறை உயர் அதிகாரி போயிட்டு அந்த மைக்கை பிடிங்கி தடுத்து நிறுத்துறாரு. നിർത്താവോ? ഇയാള് വായിക്കുന്നത് മകൻ എഴുതിയതല്ല. അയ്യോ വേറെ ആരാ എഴുതി? എവിടെയോ തെറ്റ് സംഭവിച്ചിട്ടുണ്ട്. അയ്യോ കൊളവായി. திமுக ஆட்சி தான். அப்ப காவல்துறை எந்த அளவுக்கு வந்து மேல்மட்டத்தில் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு துணை போறாங்கன்னு தெரியுது வெளிப்படையாவே. அதே மாதிரி ஹெச்ஆர்ஜா ஒருத்தர் நீதிமன்றத்தை அவமதிப்பா பேசாரு, ரொம்ப அவதூறா பேசாரு. அவரை யாரும் கைது செய்யவே இல்லை. வெறும் நீதிமன்றத்துக்கு போனாங்க பண்ணாங்க, ஆனா கைது செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை. எஸ் வி சேகர் ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்து சொல்றாரு. அவர் காவல்துறை தேடுறாங்க, ஆனா காவல்துறை பாதுகாப்புடன் மற்ற விழாக்கு போறாங்க, பாஜக தலைவர் போயிட்டு வராங்க. அப்படியே 4 தெருவுக்கு போ, எல்லாம் நிறைய சோறு விடும். அப்போ ஒட்டுமொத்தமாக பாஜக இங்க பொங்கி எழுந்து இவ்வளவு வீரசூரமா பேசுறதுக்கு அடிப்படை காரணம் தான் ஆட்சி அதிகாரத்தில் மேல இருக்கிறோம், காவல்துறை எல்லாம் கட்டுக்கோப்புல இருக்குன்ற ஒரு நிலை இப்ப இருக்கா இல்லையா? இப்போ திமுக அரசின் கீழ் காவல்துறை திமுகவின் கட்டுப்பாட்டில் இல்லை என்று நீங்க சொல்ல வர்றீங்களா? ஊடுருவி இருக்காங்கன்ற அடி ரொம்ப பலமா பட்டிருக்கோ. அண்ணாமலை தஞ்சையில் ஒரு மாணவி இறக்கும் போது வீடியோ ரிலீஸ் பண்ணாரு. சட்டப்படி என்ன நடவடிக்கை இருக்கணும்? பாக்ஸோல கேஸ் போட்டிருக்கணும். இப்ப நான் வெளிப்படையா கேட்கிறேன், சொல்லுங்க. அந்த கல்லூரி நிர்வாகி நான் தான். எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கனெக்ஷன் இருக்கு, பிஜேபியில தொடர்பு இருக்கு, அண்ணாமலையும் தொடர்பு இருக்கு, ஆர்எஸ்எஸ் தொடர்பு இருக்கு. நான் தான் கல்லூரி மேலாளர். நான் வேர்ல்ட் பூரா ஃபேமஸ். மாணவி இறந்துட்டான். ஒரு எஸ்பியோ டிஎஸ்பியோ நீங்க வரீங்க விசாரணைக்கு வந்து பாக்குறீங்க, போட்டோலாம் பாக்குறீங்க, என்னை பத்தி விவரம் எப்படி தெரிஞ்சிருக்கும், இவர் யாரு எப்படிப்பட்டவர்னு. அப்போ நீங்க என்னை எதிர்த்து நிப்பீங்களா, சமரசம் ஆவீங்களா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இப்படியே இந்த காவல்துறை அதிகாரி போய் இந்த மேல இருக்க நரேந்திர மோடி படம், மோகன் பகவத் படம் எல்லாம் பார்த்துட்டு அவர் என்ன நடந்திருக்குதுன்றதை சொல்லுங்க, ஃபர்தரா சொல்றேன் நான். நீங்களே பல முறை சொன்னீங்க காவல்துறை அதிகாரி போல மாவட்ட ஆட்சியர் போல நடவடிக்கை எடுக்கலன்னு. அப்போ சந்தேகம் எங்க வருது? திமுக கண்டிப்பா அந்த ஒரு அஜெண்டா இருந்திருக்காது. அப்போ பாஜக அஜெண்டா இல்ல இல்ல எப்படி சொல்றீங்க? திமுக இந்த கள்ளக்குறிச்சி கலவரத்தை மிகவும் சரியாக சிறப்பாக கையாண்டாங்க. ஒரு உயிர் சேதம் இல்லாம அந்த வன்முறை கட்டுப்படுத்திருக்காங்க. இப்போ சவுக்கு சங்கருக்கு எங்க தெரியுமா கோவம் வரணும்? இந்த மக்கள் ஏன் இப்படி உணர்ச்சி வசப்பட்டாங்க, ஏன் கோவப்பட்டாங்க, ஏன் ஆத்திரத்துல வந்தாங்க, ஏன் பஸ்ஸை கொளுத்துனாங்கன்னா, If you think I'm threatening, I will, yes. செத்த பிறகு அந்த பொண்ணை பலமுறை போஸ்ட் மார்டம் நீங்க தான் பண்றீங்க. எவ்வளவு கொச்சப்படுத்த முடியும் கொச்சப்படுறீங்க, எவ்வளவு அசிங்கப்படுத்தணுமோ அசிங்கப்படுத்துறீங்க. ஒரு நிமிஷம், அந்த பெற்றோருடைய மன நிம்மதியை நீங்க வந்து இழக்க செய்றீங்க, வடக்க திசை திருப்பதற்கான. அது நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க. 4 வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பாலமே பாரு, பேச்ச பாரு, சொல்ல பாரு, ஏகத்தாளத்தை பாரு, லோலாய்த்தனத்தை பாரு, பாந்தனா கூறுக்கலட்டி மிதிச்சு போடுவேன். அது விசாரணை நடந்துருக்குது, நீங்க எதுக்கு முந்திக்கிறீங்க? அப்ப நீங்க மட்டும் அது பொய்ன்றது விசாரணை நடைபெற்று சொல்றேன். முந்திரி கட்ட மாதிரி முந்தி ஓடி வர்றது தான் கேள்வி. இப்போ முந்திரி கொட்ட வெள்ளரி விதை நாய இந்தியா விட்டு வெள்ளக்காரனை விரட்டுறது முக்கியம் இல்லடா, உங்களை மாதிரி மாமூல் வாங்குற பசங்களை விரட்டினா தாண்டா இந்த நாடே உருப்படும். ஏதோ ஒரு காரணம் தற்கொலை பண்ணுவாங்க, அது காதல் எடுப்பது அல்ல. காதலா ஏன் இருக்க கூடாதுன்னு தான் நான் கேட்கிறேன். நிர்வாகம் சொல்ல இருங்க பெருசு அத கிரிமினல் கேஸா மாத்திட்டு வந்துட்டோம்ல, அப்படிதான் சொல்லுவேங்க, வேற என்ன சொல்லணும்? கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியில் தன்னுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு மிகவும் அழகாக அருமையாக விளக்கம் அளித்தீர்கள். மிக்க நன்றி. நன்றி. என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா? அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தான்.